வணக்கம். நாம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108. அதில் இன்று நாம் பார்க்க போகிறது 55வது வர்மம் சிப்பி வர்மம். சிப்பின்றது ஒரு எலும்புங்க, முதுகு பக்கத்தில் இருக்குது. இப்போ கை இருக்குல்ல, கையினுடைய பின்பக்கத்தில் ஒரு எலும்பு இருக்கும், பட்டையாக இருக்கும். அது அந்த எலும்பு அக ஓர மையத்தில் எலும்பு ஒட்டி இருக்கும். அது எலும்பினுடைய அகனா உள்பக்கம், ஓர மையத்தில் அந்த எலும்பை டச் பண்ணியிருக்கோம். படத்தில் பெருசாக இருக்கும், பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே இதுதான் அந்த சிப்பி வர்மம். அது என்ன செய்யணும் அப்படின்னா, நடு விரல வைக்கலாம், இல்லைன்னா பெரு விரல வைக்கலாம். வச்சுட்டு விட்டு விட்டு அழுத்தலாம் ஒரு 2 நிமிடம். இது ஒரு பயிற்சி. இரண்டாவது, 2 பக்கம் உண்டு, இடது பக்கம் உண்டு, வலது பக்கம் 2 பக்கம் உண்டு. அந்த விளிம்பில் வச்சுக்கிட்டு வெளிச்சுழற்சி. இப்போ வலதுன்னா வெளிச்சுழற்சி, அப்படி அந்த விளிம்பிலே வச்சுட்டு வெளிச்சுழற்சி மேலே போயிட்டு வரணும். அதே மாதிரி கீழே இடது பக்கம் மேலே போயிட்டு ஒரு வெளிச்சுழற்சி ஒரு 18 எண்ணிக்கையில் செய்யணும். அதுக்கடுத்து மெதுவாக பின்பக்கம் அப்படியே தடவி விடணும். பின்பக்கம் அப்படி தடவி அது எலும்பில் பாருங்க. கை வச்சோம்னா, நடுவரில் வச்சோம்னா சரியாக அந்த இடத்த வரும். நல்லா புள்ளி. இது கையில் 3 பிரச்சனை சீராகும். கை வலி, கை உளைச்சல், புயவலி, கை பிரச்சனை சீராகும். இது 3 சீராச்சுன்னு வச்சுங்களா, கை மரத்து போகுதுன்னு சொல்கிறாங்க, அது நம்ம விட்டு விலகும். இந்த புள்ளியை காலையும் செய்யலாம், மாலையும் செய்யலாம், 2 வேளையும் செய்யலாம். அந்த வலி, இந்த பிரச்சனை தீரும் வரை செஞ்சுட்டே இருக்கலாம். சரிங்களா? இரண்டாவது, இறைப்பு, மூச்சு இறைப்பு, லங்ஸு, இருமல் சீராகும். நெஞ்சு வலி சீராகும். நல்லா தூக்கம் வேணுமா, இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டாலே போதும், நல்லா தூக்கம் வரும். ரம்மியமாக தூக்கம் வரும். அந்த புள்ளியில் இப்படி 2 பக்கம் கை வச்சிட்டோம்னா அந்த புள்ளி சரியாக தொடும். நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டு வைக்கணும், அந்த புள்ளி சரியாக தொடும், தூக்கம் நல்லா வரும். முதுகுவலி பற்றி பேசுவோம். மேல் முதுகுவலி, முதுகுவலி, கழுத்து திருப்ப இயலாமை, மூச்சு பிடிச்சிட்டு இருக்கும், அப்படியே ரோபோ மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சிப்பி வர்மம் சிறந்த வர்ம புள்ளி. இந்த புள்ளியை இயக்கவும் உடல் நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.